வெளியூர்ல இருந்து யாரு வந்தாலும் சரி அவங்கள அள்ளி போட்டுக்கிட்டு தெப்பக்குளம் வந்துடுறதுதான் மதுரைக்காரங்க ஸ்டைலு. கூட்டத்தை பார்த்துட்டு மிரண்டு போனவங்களுக்கு தெம்பா இருக்கிறதுக்கு தென்னங்குருத்து, மதுரை ஸ்பெஷல் போலியல், அப்புறம் பட்டர் பன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நகண்டாச்சு. ட்ரெண்டிங்ல இருக்கிற அத்தரை பார்த்துட்டு பல டெஸ்டிங்கையும் போட்டுட்டு ஒரு ஃபிளேவரை வாங்கிட்டோம். அப்புறம் எப்பயும் போல ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட், இங்க வந்து சாப்பிட்டுட்டு இப்படி வேஸ்ட்டை தயவு செஞ்சு போடாதீங்க. கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்மளோட பொக்கிஷங்களை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை தானே. ஸோ ஃபைனல் ஐஸ்கிரீமோட முடிச்சுட்டு பபுள்ஸையும் விட்டுட்டு விளாண்டுட்டு கிளம்பிட்டோம். எப்பயும் ஊர்ல இருந்து யார் வந்தாலும் சரி அவங்க கட்டப்பைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கறதே செம ஜாலி தான். பப்பாளி, மாங்காய், மாம்பழம்னு என்னோட எல்லா ஃபேவரட்டையும் ஒட்டுமொத்தமா கொண்டு வந்திருந்தாங்க. அதை பங்கு வச்சுட்டு அக்கம் பக்கம் வீட்டுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் நல்லா சாப்பிட்டாச்சு. நீங்களும் இப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்களா? முக்கியமா நம்ம மதுரை தெப்பக்குளத்தை பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கும் மதுரை பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.